ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 10th படிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுக்கு தான். இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. ஒன்லி நேர்காணல் மட்டும்தான். இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிங்கன்னா டெய்லி வர ஜாப் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரீச் ஆகும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனத்தில் தான் பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலை தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டான்சி, அதாவது பார்த்தோன்னா தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனத்தை தான் பார்த்தோன்னா டான்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சென்னை அலுவலகத்தில் உள்ள காலியாக உள்ள 4 ஓட்டுநர்கள் 7 அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தோன்னா 1/3 31/3 மாலை 5 மணிக்குள்ளே பார்த்தோன்னா விண்ணப்பிக்கணும். இந்த 4 வேக்கன்சியும் 7 வேக்கன்சியும் பார்த்தோன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரித்து ஒரு வகுப்பு வாரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எலிஜிபிள் என்ன, ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பேத்துக்குமே வேக்கன்சி இருக்குது. கண்டிப்பாக அதில் எல்லா பேருமே பார்த்தோன்னா விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓட்டுநர் பணியிடம். இதுக்கு சேலரி 19,500லேருந்து 62,000 தராங்க. தர ஊதியம் ரூபாய் 2,400. லெவல் பார்த்தோன்னா 8 அப்படின்னு சொல்கிறாங்க. பே ஸ்கேல் 8, பேசிக் பே 19,500. இது இல்லாமல் நம்ம டிஏ ஹச்ஆர்ஏ நிறையா அலோன்ஸ்லாம் சேர்த்து வரும். பட்டியலின வகுப்பினர் அருந்ததியதற்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அவங்க ஏஜ் 18லேருந்து 37 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுமரபினர் எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 18லேருந்து 34க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிக்கு, பிசிஎம் அல்லாதவர்கள், முஸ்லீம் அல்லாதவங்க பிசிஎம் தவிர பிசிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 34க்குள்ளே ஏஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவு ஜென்ரல் அதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 34 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொது பிரிவில் பார்த்தோன்னா பிசிஎம் கேண்டிடேட்டும் பார்த்தோன்னா போட்டி போடலாம். ஸோ அப்போ இந்த வேக்கன்சி பார்த்தோன்னா எல்லா பேத்துக்கும் எலிஜிபிள் தான். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த ஜாப் ட்ரை பண்ணுங்கள். மொத்தம் 4 வேக்கன்சி. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா என்னென்னா அலுவலக உதவியாளர். இதில் மொத்தம் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி 15,700லேருந்து 50,000 வரைக்கும் தராங்க. தர ஊதியம் 1,300. லெவல் 1 பே. இது பொது பிரிவு ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 18லேருந்து 34க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. பொது ஜென்ரலில் 2 வேக்கன்சி இருக்கனால அனைத்து பிரிவினருமே போட்டி போடலாம். அடுத்து பட்டியல் வகுப்பினர் அருந்ததியருக்கு ஒரு வேக்கன்சி. ஏஜ் 18லேருந்து 37க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுமரபினர் எம்பிசி டிஎன்சிக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 18லேருந்து 34க்குள்ளே இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி. 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்டியலின வகுப்பினருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 37க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தோம்னா அஃபிஷியல் அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.